போல பார்க்கிறார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கிறார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அன்பின் நிமித்தம் ஒரு கேள்வி, ரத்தத்தினால கழுவப்பட்டேனுங்கிற நிச்சயம் யாருக்கெல்லாம் உண்டு? அப்படின்னா உன்னை எப்படி பார்க்கிறாரு? பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கிறார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ஜீசஸ், ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஆமென், ஆமென், ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா, ரத்தம் ஜெயம், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் சபிக்க அழைப்பிக்கப்பட்ட பிழையாம் சொன்னான், தேவன் சபியாதவனை நான் சபிப்பதப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதப்படி. அப்போ உங்கள் மேல் ஒரு சாபமும் இராது. யாரு சபிச்சாலும் சபிக்கிறவங்களுக்கு ரிப்பீட் ஆயிரும். நம்புறீங்களா? அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு அங்க பிழையாம் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமின் சந்ததியாய் இன்னைக்கு இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கும் இது சொந்தமாகும். ஹல்லேலூயா. உங்களை யாராவது சபிச்சிட்டா உங்களுக்கு என்ன வரணும்? ஐயோ, தெரியாம செய்யறாங்களே ஆண்டவரே, கிருபையாயிரும். இப்படிதான் ஜெபிக்கணும். ஒருவேளை கர்த்தர் உங்க வார்த்தை கேட்டு கிருபையா இருப்பார், சரிதானா? அவங்க அழிஞ்சு போனா நமக்கு என்ன லாபங்க? நம்மளை சபிக்கிறவர்கள் அழிந்து போனால் நமக்கு என்ன லாபம்னு கேட்கிறேன். நான் சொல்றேன், என்ன சபிக்கிற ஒருத்தரும் அழியப்படாது, ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா, சரிதானா? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, தைரியமா இருங்கள் சொல்லி உங்களுக்கு தேடன்னு சொல்லுகிறேன். இந்த மகிமையான ஆராதனைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இது ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, விளையேறப்பெற்ற ஆராதனை. ஆண்டவர் விளையேறப்பட்ட வார்த்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, 3 செய்தி எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, ஆனா ஒரு செய்தி மேல வாங்கிட்டு. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட 3 வச்சு ஜெபிக்கிறேன், எதையா சொல்லணும் அப்படிங்கும்போது கர்த்தர் ஒரு பகுதியை மட்டும் என்னை அதிகமா, அதுக்குள்ளதான் சிந்தனை அதிகமா போகுது. ஹல்லேலூயா. நான் நிச்சயித்து கொண்டேன், இது தேவன் ஏற்படுத்தின ஆராதனை, இது தேவன் ஜனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற சத்தியம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? யோபின் சரித்திர புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். சில வசனங்களை சேர்ந்தே வாசிக்க போறோம். ஆமென், ஸ்தோத்திரம் ஜீசஸ். 27 இருந்து 30 வரை வாசிக்க போறோம். யோபு 39 சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாம். என்ன எல்லாரும் எடுத்தாச்சா? யோபு சரித்திர புஸ்தகம் 39ல 27 இருந்து வாசிக்கலாமா? உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து சேரும் என்றார். செபிப்போம். நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம்.
நீங்க தந்திருக்கிற பாக்கியமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேச போறீங்க. இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்ப போகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டுல இயேசுவும் சொல்லுகிறார். மத்தேயு 24 அதிகாரத்தினுடைய 28வது வசனமும், லூக்கா 17:37 வசனமும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இங்க என்ன சொல்றாரு? கழுகு வந்து சேரும். ஆனா அங்க ஒருமையில சொல்லல, பன்மையில சொல்லுகிறார். ஆனா இங்க அதன் குஞ்சுகள், குஞ்சுன்னு சொல்லல, குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை கழுகு. சொல்லுங்க சொல்லுங்க, கழுகு. அல்லேலூயா. கழுகுடைய தன்மை நிறைய உண்டு. எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்பல. சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு படிப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ ஜனமே, நீங்க கர்த்தர் ஒன்னு அழைக்கிறார். என்ன தெரியுமா? கழுகு. எத்தனை பேர் நம்புறீங்க நானும் ஒரு கழுகுன்னு சொல்லி? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 4 முகத்தை குறிச்சு யோவான் வெளிப்பாடுல சொல்றாரு. என்ன முகம் அது? வெளிப்படுத்தின 4:7 சொல்லப்பட்டிருக்கு. சிங்க முகம், அடுத்தல காள முகம், அடுத்தல மனுஷ முகம், அடுத்தல 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு. என்ன கழுகு? என்ன கழுகு? நீனும் நானும் என்ன கழுகு? பறக்கிற கழுகு. அல்லேலூயா. எப்பவுமே ஒரு எந்த பறவையானாலும் அல்லது எந்த மனுஷனானாலும் புஷ்டியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், இன்னும் பறக்கணும் சொன்னா அதுக்கு பலன் அவசியம். பலன் தேவனா, பலன் உண்டாக என்ன தேவை இருக்குது? ரத்தம். ரத்தம் அதிகமா இல்லைன்னா பலன் இல்லை. நம்பலாமா? என்னுடைய வாழ்க்கையில வாலிப வயசுல எனக்கு ரத்தம் இல்லாம போயிட்டு, என்ன காரணமோ நான் தெரியல, வேகமா நடக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் விளையாட்டு தெரியும். விளையாட்டு நான் விளையாண்டோம்னா அவ்வளவு ஸ்பீடா விளையாடுவேன். அந்த சலம் விளையாட்டுல எல்லாரும் ஒரு உடான் தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஒரு உடான் போட்டா நான் 4-5 போடுவேன். அவ்வளவு பலனா இருந்துச்சு. ஆனா இப்போ 1 போட கூட முடியல. காரணம் என்ன? கண்ணெல்லாம் நிறம் மாறி, நகத்தின் விரல் நகம், கால் நகம் எல்லாம் என்னச்சு, ரத்தம் இல்லாம ஒரு மாதிரி மஞ்சள் ஆயிட்டு, ஆளு ஒரு வெளுத்த மாதிரி ஆயிட்டு. என்ன காரணம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பலன் இல்லை. ஒரு சின்ன மலையில நினைச்சிட்டா உடனே பலவீனம் என்னை ஆட்கொள்ளும். ஏன் பலன் இல்லை? 4 நாள் 5 நாள் படுத்திருப்பேன் காய்ச்சல்ல. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு புரிஞ்சுது இது பெரிய ஹாஸ்பிட்டல பார்க்காம. அப்போ என்னுடைய தகப்பனா நேரே நாகர்கோவில் ஆஸ்பத்திரியில கூட்டு போனாங்க. செக்அப் பண்ணா உள்ள எல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சுன்னா உள்ள ஈரல் எல்லாம் வீங்கி போயிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா ரத்தம் இல்லை. என்ன இல்ல? பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு வாலிபனுக்கு இப்படி ரத்தம் இல்லைங்கிற செய்தி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா நர்ஸ் டாக்டர் எல்லாருக்கும் பரவிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த வாலிபன் எப்படி உயிர் வாழுகிறான்? வருகிற டாக்டர் எல்லாரும் யாரதான் வந்து பாக்குறாங்க? நான் சொல்லுவேன், கிருபையில வாழ்றேன். உயிர் வாழ்கிற அளவுக்கு என்ன இல்ல? ரத்தம் இல்ல. ஒரு மனுஷனுக்கு 8ல இருந்து அவங்களுடைய பாயிண்ட் நிமித்தம் 8ல இருந்து 11 வரை இருக்கணுமா, 8 பாயிண்ட்டுக்கு மேல. ஆனா எனக்கு இருந்தது எவ்வளவு? வெறும் 4 பாயிண்ட். ஆண்டவருடைய கிருபையினால ஜெபம், ஒரு பக்கம் ஜெபம், தேவ மனிதர்கள் ஜெபித்தாங்க.
இன்னொன்னு என்னுடைய சகோதரமாரும் அதுல ரொம்ப ஒத்துழைச்சாங்க. ஆண்டவர் ஒரு 4 பேரை கொண்டு வந்தார். எத்தனை பேரு? இந்த 4 பேரும் எனக்கு ரத்தம் கொடுத்தாங்க. எத்தனை பேர் கொடுத்தாங்க? ஒருத்தர் 2 பேர் இல்ல, எத்தனை பேர் கொடுத்தாங்க? 4 பேர் ரத்தம் கொடுத்து அந்த ரத்தத்தை உள்ள ஏத்துனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெம்பு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர, ரத்தம் இல்லைன்னா சரீரத்துல பலன் இல்லை. அல்லேலூயா. அப்போ கழுகு குஞ்சு எதை உரியுமா? ரத்தத்தை உரியுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய ரத்தத்தை அடிக்கடி யார் யூஸ் பண்றீங்கோ, யாரை உட்கொள்ளுறியோ, யார் மேலாம் ரத்தம் இருக்குதோ, உன் பேலன் குறையாது, உன் பேலன் குறையாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இளைஞரும் வாலிபரும் இடறி விழுவாக, ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலனடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாரு. நீ சோர்ந்து போகாமல் உழைக்கணுமா? சோர்ந்து போகாமல் தேவனை ஆராதிக்கணுமா? என்ன அவசியம்? ரத்தம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உழையப்பட்ட ரத்தத்தை இன்னைக்கு வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ ஜனமே, ரத்தத்தை அறிக்கை செய். நீ ரத்தத்தை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அந்த ரத்தத்தின் வல்லமை உன்னில் வெளிப்பட ஆரம்பிக்கும். பலவீனம் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைகளை? நான் சொல்றேன், இது உங்க வாழ்க்கையில் அனுபவமா மாறணும். என்ன மாறணும்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என் மேல இருக்குது, அவர் ரத்தத்தினால என்னை கழுவி இருக்கிறாரு, அப்படி ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீ அறிக்கையிட 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 இந்த ரத்தத்தின் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. உபாகமம் 32 வாசிக்கிறோம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகின் மேல். அப்ப இங்க வாசிக்கிறோம், எங்க இருந்து அது இறைய நோக்குதான்? கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்தில் தங்கி வாசம். அங்கே இருந்து, எங்க இருந்து? கண் பார்வை தெளிவா இருக்கணும்னா அதுக்கும் என்னத்தான் தேவை இருக்கு? நம்புறீங்க தானே? கண் பார்வை ரொம்ப துல்லியமா இருக்கு. இந்த கழுகின் பார்வை கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிறத துல்லியமா பார்த்துருமா. விஞ்ஞானம் சொல்லுது. எத்தனை கிலோமீட்டருக்கு? அங்க 5 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிறத காரியத்தை அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதன் கண்கள் தூரத்தில் இருந்து அதை பார்க்கும். அப்போ உங்க கண் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொன்னாரா, உன் கண்ணு தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரா? அப்போ கண்ணு தெளிவா இருக்குன்னா அதுக்கு என்னதான் அவசியம்? ரத்தம். மருத்துவத்தை பலவீனமா போன உடனே எதெல்லாம் முதல்ல பார்ப்பாங்க? கையை பிடிச்சு பார்ப்பாங்க. தம்பி கொஞ்சம் நாக்க நீட்டு பார்ப்பாங்க. ஓகே, நாக்கு நீட்டு. அடுத்தல என்னதான் பார்ப்பாப்ல? இதை பார்ப்பாங்களா? கண்ணு. எனக்கு அது தெரியாது, மருத்துவத்தை கேட்டா இப்படி பார்க்கிறார என்ன? இத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு. அப்படித்தானே? ஏதோ ரத்தத்துல பிரச்சனை இருக்குது, உடனே ரத்தத்தை டெஸ்ட் பண்ணிட்டு வா. அப்ப கண்ணு துல்லியமா பார்க்கணும்னா அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ரத்தம். அப்ப கழுகுடைய பார்வை அது துல்லியமா இருக்கணும்னா உனக்கு இன்னைக்கு ரத்தம் அவசியமா இருக்குது. அல்லேலூயா. அது வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உட்கொள்கிற உனக்கு கண்ணு இருள் அடையாது. மோசே கண்ணு என்னவா? மோசே குறிச்சு என்ன எழுதப்பட்டிருக்கு? வயசு எத்தனைங்க? 120. ஆனா அவன் கண்ணு இருள் அடையல, அவன் பலன் குறையல. நான் சொல்லுவேன், மோசே குறிச்சு அவன் ஒரு கழுகு. மோசே ஒரு கழுகு. ஆவியானவர் சொல்வார், கழுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ மாறுகிறது. Right now, நீ தீர்க்கிற சத்தம் கத்த உன்னோடு பேசுகிறார், உன்னோடு பேசுகிறார். மோசேக்கு மட்டுமல்ல அந்த பலன், உனக்கு அந்த வளம் உண்டு. நீ அறிக்கை செய்வாயானா, நீ உட்கொள்ளவாயானா, கழுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப 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 வாழவையாய் மாறும்.
எஸ். வயசு வயசு ஆயிட்டுனா பலன் குறையுமா? நான் சொல்றேன், அப்பா இயேசுவின் ரத்தத்தை நீ உட்கொள்ள பலன் கூடும். ஹல்லேலூயா. இது சாதாரண ரத்தம் இல்லைங்க, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த ரத்தம், ஜெயித்த ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம். ஹல்லேலூயா. மோசே ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவ்வளவு பலனா இருந்தானால், இது புதிய ஏற்பாட்டின் சத்தியம். அழிந்து போகிற ஊழியத்துக்கு அந்த மகிமைனா, அழிவில்லாத இந்த மகிமை உள்ள ஊழியத்துக்கு எத்தனை மகிமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ ஒன்ன எண்ணாத. எப்படி எண்ணாத? நான் பலவீனன், நான் பலவீனன் சொல்லாதாங்கிறேன். பலவீனனும் தன்னை எப்படி சொல்லணுமா? பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. எதுக்குங்க பலவான்னு சொல்லணும்? ரத்தம் இருக்குங்க. ரத்தம் இருக்க என்ன உண்டாகும்? பலன் அதிகமாகுமா குறையுமா? அதிகம். அப்போ உங்களுக்கு கர்த்தர் அவன் சொல்றாரு, கழுகு போல பார்வை உண்டாக போகுது. கழுகு போல பறக்கிற அனுபவம். எங்க பறக்குங்க? ஒண்ணு சொல்லட்டுமா? கழுகுடைய தன்மை என்ன தெரியுமா? மழை காலங்கள்ல, புயல் காலங்கள்ல மற்ற எல்லா பறவையும் தன்னுடைய கூட்டை நோக்கி ஓடும், அல்லனா மரத்தை நோக்கி ஓடும். ஆனா கழுகு மட்டும் நேர மேல மாறி போகும். மேகங்களுக்கு கீழத்தான் இந்த பிரச்சனை, மேகங்களுக்கு மேல பேரும். ஹல்லேலூயா. அப்போ மற்றவர்களை போல் இருக்கிற அனுபவம் அல்ல உனக்கு. ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வருதா, யாரை நோக்கி பார்க்கணும்? உன்னதத்தை நோக்கி பார்க்கணும். ஆமா, எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களை கண்களை ஏன் எடுக்கிறேன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. அவரிடத்துல ஒத்தாசை வருதுங்க. நோக்கி பார்க்க பார்க்க உன் முகம் பிரகாசித்துக்கிட்டே இருக்கும். உன் பலன் இன்னும் அதிகரிக்கும்ங்கிற. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைய? மோசைக்குள்ள பலனை உனக்கு தர போறாரு. இன்னும் சொல்லுவேன், காலேபுக்குள்ள பலன். வயசு எத்தனை? 85. அவரு சொல்றாரு யோசுவாட்ட, 40 வயசுல இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு. ஹல்லேலூயா. எதனாலங்க? எதனால? அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ரத்தத்தை புசித்தவர்கள், பஸ்காவை ஆசரித்தவர்கள், பஸ்கா வழியை அவர்கள் உட்கொண்டார்கள். இங்கே ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது பஸ்கா தான். சரிதானா? ராபோஜன ஆராதனைக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. ஹல்லேலூயா. இந்த பண்டிகை ஆசரித்த தேவ ஜனம் அது விளையேற பெற்றதா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சுருக்கமா முடிக்க விரும்புறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். கழுகு தன்னுடைய கூட எங்க வச்சிருக்கு? இங்க சொல்லப்பட்டிருக்கு கண்மலையில. கண்மலை என்றால் என்ன? கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகம். உன்னுடைய குடியிருப்பு, நீ தங்குற இடம் அபிஷேகமா இருக்கணும். நீ வாசம் என்ற இடம் கண்மலையின் சிகரத்துல, அபிஷேகத்தின் உச்சியில, அபிஷேகத்தின் ஆழத்துல உன்னுடைய குடியிருப்பு மாறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கதான் தன்னுடைய கூடையும் கட்டுது. இப்போ கூட கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் பராமரிக்க. கூடு சாதாரண இல்லை, பஞ்சு மெத்த போல. ஏற்கனவே எங்க வச்சிருக்கு? கண்மலையில, கண்மலையின் சிகரத்துல, அபிஷேகத்தின் உச்சத்துல. இந்த குஞ்சுகளுக்கு பிறந்துனா குஞ்சுகளுக்கு ஒரு குறைவு இல்லை. எங்க இருக்குது? அபிஷேகத்துல, அபிஷேகத்தின் ஆளுகைக்குள்ள. கர்த்தர் உங்களை கழுகை போல பிறக்க பண்ணுகிறார். எதுல? அபிஷேகத்துல. இந்த கூட்டுகளை வச்சு என்ன செய்றாரு அவனை? ஆமா, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தம், மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் இந்த
இந்த வாஸ்தம், அது குஞ்சுகள் என்னத்தை உறிஞ்சுமா? ரத்தத்தை உறிஞ்சு. அப்ப பெரிய கழுகு என்ன பண்ணுதுன்னா, குஞ்சுக்கு தேவையானது என்னது? ரத்தம் தேவைன்னு சொல்லி உயிரோட பிடிச்சிட்டு வருது. செத்து போனது அல்ல. அல்லேலூயா. பிடிக்க வேண்டியதை வேட்டையாடி பிடிச்சு கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறத அப்படியே கொடுக்குது. அல்லேலூயா. தெய்வம் உங்களுக்கு தேவையானதை வச்சு தாராரா? தரலையா? அப்போ ரத்தத்தை தெளிக்கிறாரா? ரத்தத்தை புஷிக்க பண்றாரா? அல்லேலூயா. இந்த ரத்தத்தையும் குடிச்சு, ரத்தத்தையும் உறிஞ்சி, நல்ல கொழுமையான நல்ல மாம்சத்தையும் புசிச்சு, கூட்டுல குஞ்சு எப்படி ஆயிட்டு? கொழு கொழு பல பலன்னு ஆயிட்டு. அந்த கழுகு, பெரிய கழுகு பாக்கு சிறகு முளைச்சிருச்சா? கொஞ்சம் சிறகு முளைச்சிருச்சு. இப்போ கூட்டுக்கு வர்ற கழுகு கொஞ்சம் சிறகு முளைச்சிட்டா, குஞ்சுகள் சிறகு முளைச்சிட்டா ஒன்னும் கொடுக்கறது இல்ல. கழுகு கூட்டுக்குள்ள இருக்கிற குஞ்சு நினைக்கி, தாய் நல்லா தானே சாப்பாடு தந்தாங்க, உயிரோட ரத்தத்தை உரிமடி கொண்டு தந்தாங்க, ஆகாரத்தை வேற அற்புதமா தந்தாங்க, மாம்சத்தை மீன் கொடுத்தாங்க, பல இறைச்சிகளை கொடுத்தாங்க. இப்ப என்ன இல்ல, வேண்டாம் வேண்டானாலும் வாயில திணிச்சிடாப்ல. இப்ப என்ன பண்றது இல்ல, தாயே வயிறு பசிக்கு 3 நாளா 4 நாள் ஆச்சு வயிறு. தாய் கழுகு வருது, ஆனா ஒண்ணும் கொடுக்கல. ஏன் இவ்வளவு நாள் என்னது? கொடுத்து சுகமா வளர பண்ணி, கூட்டுக்குள்ள இருந்துதான் வளர முடியும். சபையாகி இந்த கூட்டுக்குள்ள கத்தர் ஒண்ண வச்சு கொழுக்க பண்றாரா? கொடுத்து உன்னை புஷ்டி ஆக்குறாரு, உன்னை பலனாக்குறாரு. அல்லேலூயா. ஆனா சில நேரத்துல வளர்ந்து எங்கதான் வளர்ச்சி? எங்கதான் வளர்ச்சி? கூட்டுக்குள்ளத்தான் வளர்ச்சி. வெளியே வளர்ச்சி கிடையாது, வெளியே வளர முடியாது. அல்லேலூயா. கூட்டுக்குள்ள வச்சு தேவையான ஆகாரத்தை தெய்வம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கழுகு போல சுமந்து தீனம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறேன். கழுகு போல சுமந்து தீனம் பறக்க செய்கிறேன், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறேன். ஆமென். நம்பிக்கையா Jesus. Amen. Yes. Jesus. Yes. Hallelujah. இப்ப என்ன கொடுக்கறது இல்ல? ஒண்ணும் கொடுக்கல. நல்ல புஷ்டியா கொழுமையா இருந்த வயிறெல்லாம் இப்ப என்ன ஆயிட்டு? ஒடுங்கிட்டு. இது மட்டுமா? பஞ்சு மெத்தையா இருந்த ஒரு பஞ்சு உருவுது, சுற்றிலும் முள்ளு. ஆனா முள்ள என்னது? பஞ்சு. இப்ப முள்ள உருவாம எதை உருவுது? தாயா அல்லது இது வேற யாருமா? தாய் தானே கொடுத்த ஆகாரம், தாய் தானே பராமரிச்சா. தாயின் சிறகன் சூடுல கதகதனை இருந்தமே. இப்ப என்ன உண்டாவது? பஞ்ச உருவனா என்னது குத்துது? முள்ளு குத்துது. முள்ளு குத்துனாதான் துள்ளி வெளியே வருது. அல்லேலூயா. சிலருக்கு சில முள்ளு குத்துதா? ஏன் தெரியுமா? நீ துள்ளி அப்படின்னா நீ பறக்க வேண்டிய நேரம்
வந்துட்டு பறக்க வேண்டிய நேரம் வந்ததுக்கு அப்புறமும் நீ உள்ளே இருந்தேனா தெய்வம் பஞ்ச உருவாரு. குத்த வேண்டியது என்ன செய்யும்? உனக்கு பஞ்சுமத்தையா இருந்துச்சு, இப்போ உனக்கு என்னவா வருது? அது முள்ளா குத்துது. முள்ளு குத்துனாத்தான் துள்ளி வந்தது வெளியே. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனோடு பேசுறாரு. உன்னை குறித்த நோக்கம், உன்னை குறித்த திட்டம், உன்னை குறித்த தரிசனம் கூட்டுக்குள்ளே பஞ்சுமத்தையில உறங்கிறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. கழுகை போற உன்னதத்துல பறக்கணும். வளர்ச்சி அங்கத்தான், ஆனா அதுக்குள்ளே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. உள்ள இருந்து வெளியே துள்ளி கழுகு அப்ப கைவிட்டுட்டா பெரிய கழுகு. நீ துள்ளி வர்றதுக்கு தானே இதை உருவன. தெய்வம் பண்றது சாதாரண விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை களைச்சிட்டு துள்ளி வெளியே வந்த உடனே இது என்ன செய்யுது? பறக்க செய்து. கழுகு போல சுமந்து தீனம் பறக்க செய்கிறேன். கண்மணி போல் கரைபடாம காத்து வருகிறேன். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறேன். ஆமா, கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறேன். நம்பியா ஈசையா, ஜீசஸ். ஈசையா, ஈசையா, ஆமா, ஈசையா, ஆமா, ஈசையா, ஆமா. ஏசையா. ஹல்லேலூயா. உன்னை வளர பண்ணது கூடுதான், ஆனா உன்னை செயல்படுத்துகிறதும் கூடுதான். ஹல்லேலூயா. தெய்வம் உன்னை குறிச்சு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அது என்ன நோக்கம்? மற்ற பறவைகளை போல அல்ல. நீ உயரத்துல பறக்கணும். நீ உயரத்துல பறக்கணும். நீ உயரத்துல. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமையின் மேலிருப்பதால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமையின் மேலிருப்பதால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 உன்னதரின் மகிமையின் மேலிருப்பதால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமையின் உயரங்களில் பறந்திடுவேன். ஹல்லேலூயா. ஒதுக்குங்க. கழுகின் பார்வையை தூரமாக்குனாரு. உயர பறக்கணும். உன் பார்வை, உன் தரிசனம் தூரமா இருக்கட்டும். உன் லெக்கு சரியா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமா, ஏன் அது எவ்வளவு ஒசரமா பறந்தாலும் துல்லியமா பார்க்கும். ஹல்லேலூயா. என்னன்னு சொல்லட்டுமா? மேல பறக்கிற அனுபவம் வந்துட்டுனா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரியாது. நம்புறீங்களா? நீ கீழே நடக்கும்போதுதான் பள்ளமும் கல்லும் முள்ளும் எல்லாம் தெரியும். கொஞ்சம் மேல பறந்துட்டியனா எல்லாம் எப்படி தெரியும்? சமவெளியாமா தெரியுமா தெரியாதா? உனக்கு ஏன் இந்த பாடு பிரச்சனை தெரியுதுன்னா, இந்த வேதனை தெரியுதுன்னா, தெய்வம் அழைச்ச அழைப்பு உன்னதத்தின் அழைப்பு. உன்னதத்துக்கு நேரேன்னு வரல, வந்துருங்கிறேன். ஹல்லேலூயா.
உன்னை கொண்டு கத்தர் என்ன செய்ய சித்த வச்சிருக்கா அதை செய்யத்தான் சில பிரச்சனைய, சில பலவீனத்தை, சில சில உபத்திரத்தை ஆண்டவர் தரார். இதை புரிஞ்சுட்டு குதிச்சிரு. எதுல குதிச்சிரு? ஏசு உன்னை நேசிக்கிறா, இதுல குதி. ஏசு உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பலவீனத்தை மாற்றுவா. நற்செய்தியை சொல்லுங்கிற. எத்தனை பேர் நற்செய்தி சொல்ல முடியும்? குதிச்சிரு, இல்லைன்னா முள்ளு குத்த தான் செய்யும். சில பலவீனம் வரதான் செய்யும். இது சாபம் அல்ல, சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை கொல்லுமடி குத்தல, புரிஞ்சுக்கிடணும். உன்னை அழிக்குமடி குத்தல, சரிதானா? நீ எங்க என்ன என்ன சொன்னோம்? என்ன போல நீ என்ன செய்யணும்? பறக்கணும்னு சொல்லித்தான் தாய்க்களுக்கு எதை எடுக்குது? கூட்ட கலக்குது. ஹல்லேலூயா. அப்ப நீ யாரு? தூர பார்வை உடையவன். அது மட்டுமல்ல, உயரத்துல பறக்கிறவன். ஹல்லேலூயா. அதான் சொன்ன மோசே, அவர் எப்படிப்பட்டவர்? கண்ணு இருள் அடைஞ்சு போச்சா? பலன் குறைஞ்சு போச்சா? அப்போ ஏன் உங்களை பத்தி கண்ணு பார்வை மங்கிட்டு பலன் குறைஞ்சிட்டு நீ ஏன் சொல்லணும்? அறிக்கை எடுங்க, ரத்தத்தை அறிக்கை எடுங்க, ரத்தத்தை உட்கொள்ளுங்க. கத்தர் பலனாக்குவார். உன்னதத்துல பறக்கிற அனுபவத்துல கத்தர் உன்னை கொண்டு வருவார். காரணம், நீ இருக்கிற இடமே அபிஷேகம். அபிஷேகத்துல இருந்து செயல்படுகிறதெல்லாம் அபிஷேகமாய் மாறும். ஹல்லேலூயா. சவுலையும் யோனத்தானையும் குறிச்சு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்னால மறக்க முடியல. ஆமே, 2 சாமுவேல், அந்த ஒரு வசனத்தையும் வாசித்துட்டு நான் முடிக்கலான்னு விரும்புறேன். ஆமே, 2 சாமுவேல்ல அவரை குறிச்சு, ஆமே ஸ்தோத்திரம், தாவீது புலம்பல் பாடுகிறார். ஆமே ஸ்தோத்திரம். 2 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. ஆமென். கழுகுகளை பார்க்கிலும் வேகம் உள்ளவர்கள், சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. சவுலை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு? விழுந்து போன சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சரிதானா? யோனத்தான் திட்டம் தெரியும், தரிசனம் தெரியும். ஆனாலும் யாரோடு பிரயாணம் படத்துல? தாவீதோடு போல. சுகபோகமான வாழ்க்கை அப்பா கூட போயிட்டாரு. ஆனா எப்படி இருந்தாங்களாம்? கழுகுகளை பார்க்கிலும் வேகம். நான் சொல்றேன், நீங்க தீர்க்க தரிசனமா? ஒரு சவுலே, ஒரு யோனத்தானே அவ்வளவு வேகமா இருப்பானால், இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தின் ரத்தத்தை பூசுகிற தேவ ஜனமே, நீ கழுகுகளை பார்க்கலாம் வேகமுடையவனாய், சிங்கங்களை பார்க்கலாம் பலனுடையவனாய் நீ மாறுவ. அபிஷேகத்தை ஊற்றாரு, கர்த்தர் போடுறாரு. அனுபவி. கழுகுகளை பார்க்கணும் வேகம், சிங்கங்களை பார்க்கணும் பலம். கழுகுகளை பார்க்கணும் வேகம், சிங்கங்களை பார்க்கணும் பலம். சிங்கம் கெச்சுகிறது போல நீ கெச்சிப்ப, கழுகு பார்க்கிறது போல நீ பார்ப்ப. உன்னதத்துல பறப்பாய். ஹல்லேலூயா. இந்த வேகமும் பலனும் வரணும்னா ஒரே ஒரு காரியம் தான், ரத்தம் மட்டுமே. ஹல்லேலூயா. ரத்தத்தை எவ்வளவு உரி, ரத்தத்தை எவ்வளவு சொல்லணுமோ சொல்லு. ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தில் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை உன்னை ஆள்கை செய்யட்டும். தேவ ஜனமே, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, கழுகு நீதா. நீ கழுகுனா, தாய் கழுகுனா, நீ குஞ்சு கழுகுதா. நான் சொல்லுவேன், தாய் பறவை 8 அடினா, குஞ்சு பறவை 18 அடி அல்ல, 16 அல்ல. ஆமே, மாறாக 56 மாறும். பெருக்க கிழக்காய் மாறும், 64 மாறும். நம்புறீங்களா? உன்னை பறக்க செய்ய போறாரு. கிறிஸ்துவுக்காய் சேனை வீரல் ஒருவனாய் கர்த்தர் உன்னை பறக்க செய்ய போறாரு. ஏன் தெரியுமா? நீ ஒரு கழுகு. சொல்ல முடியுமா? நான் ஒரு, எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் ஒரு, அவ்வளவுதான் சத்தமா?
நீ சொல்லியனா அந்த அபிஷேகம் மேல விழ ஊற்றப்படுது. நீ சொல்ல சொல்ல அந்த அபிஷேகம் ஊற்றப்படுது. ஒரு சவுலை பார்க்கிறோம், ஒரு யோனத்தானு சவுலோ ஒரு கழுகுகளை பார்க்கிறோம். வேகமா இருப்பாயானா ஆமே ஸ்தோத்திரம். என்னையும் உன்னையும் கர்த்தர் எப்படி மாற்றுவாரு? ஹல்லேலூயா. கழுகு என்பதை மறந்துடாத. ஹல்லேலூயா. போதும், டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களை கர்த்தர் கழுகாய் உன்னதில் பறக்க செய்கிறார். தூரத்திலிருந்து சில காரியத்தை பார்க்க போறேன். தூர செய்தியை கர்த்தர் கொண்டு வர போறேன். தூர செய்தி, இது பரலோக செய்தியை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வர போறேன். அநேகர் ஆத்துமாக்களை தேவனும் திருப்ப போற. கழுகுகளாய் அநேக கழுகுகளை எழும்ப பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுகிறது. Thank you, Jesus. அப்படி முழங்கால் பண்ணிடலாமா? Jesus, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்படி ஆயத்தமாகலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.